ஹாய் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மசாலா வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோன்னாலும் இந்த வேர்க்கடலையை சாப்பிடலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை பக்கோடான்னு சொல்லுவோம் இல்லையா, இதை மசாலா வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்க்கடலை நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 25 கிராம் இருக்குது. வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புளி, பூண்டு, தக்காளி, எண்ணெய், உப்பு, கடுகுளுந்து. ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். மூணு பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடலாம். தக்காளி ஒரு பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து கலந்துட்டு கடைசியாக இப்போ நம்ம மசாலா வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா வேர்க்கடலையை சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மிக்சரில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் அதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம கடுகுளுந்து கருவேப்பிலை தாளித்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த சுவையான மசாலா வேர்க்கடலை சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.